அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த உண்ணாவிரதம் முக்கியமாக விழிப்புணர்வு வேண்டி, அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே நடத்தப்படும் ஒரு கூட்டம். இது முக்கியமாக நடன கலைஞர்கள் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, மக்களை பொழுதுபோக்கவும், இரண்டாவது மக்களை கூட்டமும் இவங்களுடைய சேவனமுக்கு உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கும் இது ஒரு தேவையான ஒரு கலைஞர்கள். இந்த கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அது கூட அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பது, அந்த நிகழ்ச்சிகள்னால மக்கள் சந்தோஷப்படுவது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் சமுதாயத்தில் பொறுப்புணர்வோடு, அதாவது சில மேடைகள் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம போன்றவங்களுக்கு கூட சில நேரங்களில் இப்படி தேவையா, ஆபாசமாக ஆடுவது தேவையான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது நிச்சயமா நீங்களே சொல்லியிருக்கீங்க, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்க தடை செய்யலாம் என்று. அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல பொறுப்புணர்வோடு, உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் பாடிய பாடல்கள் மட்டுமே நீங்க எந்த பாட்டுக்கு ஆடினாலும் அதுல கருத்தும் இருக்கு, அதுல பாடமும் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு. அதே போல இப்ப மயில்சாமி சொன்னது போல ஒரு நகைச்சுவை, இப்படி எந்த ப்ரோக்ராம் வேணும்னாலும் மக்களை ரசிக்கும்படி செய்யக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமையும் இருக்கு. ஸோ இதை நம்ம நல்ல விதமா பயன்படுத்தி, நிச்சயமா முதல்வர்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போல ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்கள் வேற எந்த முதலமைச்சரும் கிடையாது. ஆனா அவங்க கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அது நிச்சயமாக அதை கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர்களுக்கு இந்த தொழிலை தவிர நீங்க எந்த தொழிலும் தெரியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். மற்ற தொழிலாக இருந்தால் இது வேண்டாம் என்றாலும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கலைஞர்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும், இதுல வரக்கூடிய வருவாயை விட இந்த நிகழ்ச்சியில மக்கள் கை தட்டும் போது அவங்க பெறக்கூடிய ஒரு சந்தோஷம் யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த கலைஞர்களுடைய முயற்சியை நிச்சயம் வெற்றி பெறணும், நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகவே சரத்குமார் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்காரு. அவரிடமும் அவருடைய ஆலோசனையை நீங்க கேட்டுக்கொண்டு எந்த முறையில இது கொண்டு சேர்க்கணுமோ அந்த யோசனை அவர் நிச்சயமா சொல்லுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதுல பல கலைஞர்கள் சினிமாவுக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டா மயில்சாமியுடைய நண்பர் தான் குட்டி. அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு மேடையில பார்த்துதான் அந்த பையனை ஒரு ஏன் ஒரு கதாநாயகனா நடிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி அத்தனை தேசிய விருதுகளும் இன்னும் வெளிநாட்டுல பல விருதுகள் வாங்கி தந்த படம். அது காரணம் அது வியாபாரத்துக்காக கலைத்துறையில பயன்படுத்துற ஒரு விதம். அதே நேரத்துல அந்த ஒரு திறமைகள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு உண்மையிலே நம்ம கலைத்துறை ரொம்ப 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 வெகுவாக நம்ம பாடுபட்டு இருக்கு. ஆக இந்த கலைஞர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய நண்பர் கடையம் ராஜு அவர்களுடைய அன்புக்கேற்று வருகை தந்து வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். மொத்த நடிகர்களும் இங்கே தான் இருக்கீங்க. அங்கே நடிகர் சங்க கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் வந்தால் இங்கே தான் இருக்கீங்க எல்லாருமே. முதல்ல உங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் மேடை நடனங்கள்லாம் பண்ணதில்லைனாலும் அதை பார்த்து ஆசைப்பட்டு வந்தவன் தான் நான். அறந்தாங்கிங்கிற ஊரில் மதுரையிலேருந்து வருவாங்க, வெளியூர் அவங்களாம் வருவாங்க. அப்போ வரும்பொழுது என்னோட படித்த 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கர டான்ஸ் மேலே கிரேஸ். அவர் ஒரு பையன் பிரபுதேவா நல்லா ஆடுவான், சக்தி என் ஃப்ரெண்டு. அவன் நம்ம கிளாஸ்மேட்டு. அவன் போய் ஒவ்வொரு ஷோ பண்ணும்போதும் அதை பார்த்து ஆசைப்பட்டு நான் நடிக்கிறதுக்கே வந்தேன்.
கொஞ்சம் பொருத்தமா இருந்ததுனால எனக்கு அதிக பேச போறாங்க. அது ஆடுறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்படி நடந்து கையை ஆடிட்டு நான் ஒரு 2 ஷோ பண்ணேன். என்னுடைய ஆரம்பமும் இங்கே இருந்துதான். இன்னைக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சக கலைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, எக்ஸாம்பிள் ரோபோ இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறந்தாங்கில ஒரு ஷோ பண்ணோம். ரோபோ மிகப்பெரிய விஐபி அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுடைய மண்டகப்பள்ளிக்கு ஒரு ஷோ பண்ணோம். அந்த ஷோக்கே வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. நான் தான் என்னுடைய நல்ல நண்பர்கள் நடிகர்கள் நிறைய பேர் கூட்டு போயிருந்தேன். ராம்கி சார் வந்தாங்க, நிலோசன் அண்ணா வந்தாங்க. பட் அது ஒரு 2 சாங் போகும்போதே போலீஸ்காரெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ ரீசனாக நடந்த ஷோக்கே. எனக்கு அன்னைக்கு தான் இதுக்குள்ள என்ன இன்டெப்டா ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த மாதிரி ஆவாச நடனங்கள்லாம் நடக்குது, அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆவாச நடனங்கள் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய கூட்டம் 5000-10,000 பேருக்கு முன்னாடி யாரும் ஆவாச நடனம் பண்ண மாட்டாங்க. அது நிச்சயமா காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் சட்டம் என்ன சொல்லுதோ அவங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழல், அதனால அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்கிறது அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பட் இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் சாப்பாடு. அப்படின்னா கலைஞர்களுக்கு வந்து வரைமுறையே கிடையாது. நடிக்க ஆசைப்படுறாங்க, ஆட ஆசைப்படுறாங்க, பாட ஆசைப்படுறாங்க, எங்கே வேணா ஆடலாம், எங்கே வேணா பாடலாம், எங்கே வேணா இருக்கலாம். நல்ல சுதந்திரம் அதிகமாக கிடைக்கிற இடம் தான் கலை. பட் அந்த கலைக்கு தடைங்கிறது உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற ப்ராப்ளம்ங்கிறது வந்து பார்த்தா ஒரு பெரிய விவசாயம் மாதிரி தெரியல. அந்த விவசாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு கலைஞருக்கு மாதிரி தான் தெரியுது. ப்ராப்ளம் இஸ் வெரி ஸ்மால். அதனால இந்த பெரிய லெவல்ல நீங்க இந்த மாதிரி தமிழக அரசுக்கு கொண்டு போய் நீங்க இதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுங்கிறது அப்பா இந்த ப்ராப்ளம் பண்றவங்க 3 பேர் 4 பேர் தான் சொல்றீங்க. பட் இங்க 50,000 பேர் இருக்கேன்னு சொல்றீங்க. அந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா போய் பேசி அதை தடை பண்றதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் பண்ணலாம். ஆனா எப்பவுமே இந்த மாதிரி தவறான செயல்கள் பண்றவங்க பவரோட இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு. நல்லது பண்றவன்ட்ட பவர் இருக்காது. ஸோ பவர் இல்லாதனாலதான் நல்ல இடத்துல தேடி உட்காந்துருக்கீங்க. வந்திருக்க இடமும் ஆட்சி நல்ல ஆட்சி தான். அதனால நீங்க கேட்டவொடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ உங்க ப்ராப்ளம் கட்டாயமாக போய் சேரும். இது கூட இன்னும் கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் நிறைய வந்து பேசுங்க, உங்க ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு பரிசீலிக்கப்படும், பிரச்சனை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையிலே எனக்கு பெரிய இடங்களெல்லாம் பேசி அவங்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் விட என்னுடைய சோதரர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பேசுறதுக்கும் உங்களுக்காக நான் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் உங்களுக்கு நடக்காது. இந்த ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணப்படும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நம்புறேன். நன்றி. பணிவான வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னால நினைவுகள்லாம் தோன்றது. எப்படின்னா கல்யாணராமன்ங்கிற பழைய கல்யாணராமன், ஜப்பான் கல்யாணராமன், பழைய கல்யாணராமன் படம் வரும்போது இந்த வீக்கடாமசாமி மாதிரி அதில் பேசின கமல்சாமி மாதிரி 16 வயதில் வர கமல்ஹாசன் மாதிரி பேசி மேடையில் வந்து கை கட்டுவாங்க. நான் முதல் முறையாக மேடை ஏறும்போது 1976, அப்புறம் 77 இங்கே மெட்ராஸுக்கு வந்தேன். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் தான் டிஎஸ் பாலையா, எம்ஆர் எம்ஜிஆர் 3 வயசு பேசுகிறேன். இதை வச்சே பலபுரம் வந்தாங்கிற பேரில் வந்து நிறைய நிகழ்ச்சிலாம் பண்ணுறது. அப்புறம் 3 நாள் ஆச்சு, 4, 6, 10, 15 ஆச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆடியோ நிகழ்ச்சி மூலியமா உலகம் ஃபுல்லாக போயிட்டு வந்தேன். உலகத்தில் எங்கெங்கே தமிழ் சங்கம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம கடையராஜன் சொன்ன மாதிரி லக்ஷ்மண் சுருதிலாம் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், 2 பார்ட்னர்ஸ். நான் வினைக்கு பண்ணும்போது அவங்க வேடிக்கை பார்த்து நான் அவங்க கூட சேர்ந்தோன்னு அதில் சேர்ந்து வந்தவங்க தான். பட் நல்ல லெவலில் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, அது எந்த மாற்றம் இல்லை. பட் அது லைட் மியூசிக் அப்படிங்கிறதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, மெட்ராஸ்ன்னு சொல்ல முடியாது, வடபழனி ஏரியான்னு சொல்ல முடியாது, ஒரு சந்தில் ஒரு நாளைக்கு 2 செயின் பறி கழுத்துல போற செயின் வந்து பெண்கள் போட்டு நடமாடுங்கிறத 2 செயின் விட்டு போகுது. ஒரு தெருவில் 2 போகுதுன்னா அப்போ ஒரு ஏரியாவில் எவ்வளோ போகும், அப்புறம் ஊருக்குள்ள எவ்வளோ போகும், மாநிலத்தில் எவ்வளோ போகும், இந்தியாவில் எவ்வளோ போகும், நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கீங்க. பட் இவங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கிற இந்த மண்ணில் மேடையில நிகழ்ச்சி பண்ணி தான் குடும்பத்தை காப்பாற்றவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து ஸ்டே நீ பண்ணாத. அதுதான் ரொம்ப காமெடியா இருக்கு. அதாவது இந்த ஸ்டே வந்து எதுக்காக வந்துச்சுன்னா, நடன கலைஞர்கள் ஆபாசமாக ஆடுகிறார், ஒத்துக்க வேண்டிய விஷயம். தவறுதான். யார் ஆபாசமா ஆடுறாங்களோ அவங்களாம் வார்னிங் கொடுப்போம். முடிஞ்சா
அரெஸ்ட் பண்ணிட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளட்டும், தப்பே கிடையாது. தப்பு யார் பண்ணா தப்பு தப்பு தான். 1000 பேர்ல ஒரு 10 பேர் தப்பு பண்ணாங்க, 990 பேர் எந்த பாவம் பண்ணா? ஆணும் பேணும் சென்றது குடும்பம். எங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருக்கும்ல, அந்த குழந்தை போய் என்ன பண்ணும்? அதை படிக்க வைக்கணும்ல. அப்ப போய் பேசுறவன், பித்தாட்டம் பண்றவன், செயின் தர்றவன், ராபரி பண்றவன், கிளப் நடத்துறவன் இவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். மேடையில சந்தோஷப்படுத்துற நிகழ்ச்சியில வந்து எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அதை யோசிக்கும் போது தான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து கலந்துக்கிறேன்னு வாலண்டியா நான் சொன்னேன். ஒரு மிஸ்கால் இருந்தது, பார்த்தா யாரும் நம்பர்லாம் தெரியாது. அப்புறம் போட்டா பிரேம்நாத் எடுத்தாரு. என்னடா அண்ணன் இந்த மாதிரினா இந்த மாதிரினா என்ன அப்படியடா, கண்டிப்பா வரேன். நடிகர் சங்க மீட்டிங் போய் பல நடிகர்கிட்ட சொன்னேன், நம்ம நிகழ்ச்சி இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு. இந்த மைக்கு மூலியமாகவும் இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டிக்க வேண்டிய விஷயம், அது நியாயமான விஷயம். அதை நம்ம ஒத்துழைக்கணும். யாராவது தப்பு பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா தப்பு பண்ணவங்களாம் எங்கேயோ இருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணல, சில ஊருங்களில் போனா நைட்ல நிகழ்ச்சி பார்க்க முடியாது. டபுள் மீனிங்கா பேசுறாங்க, பச்சை பச்சை வார்த்தையா பேசுறாங்க. அவங்க நிகழ்ச்சி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பல நடிகர் மாதிரி நடிக்கிறது வந்து அது தவறாக தோணுதுன்னா அது எனக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை. எங்க தயாரிப்பாளர் சங்க ஆர்கே அவர் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆமா, டேயர் அவர் மனுஷன் நல்லா பேசிருக்கும் போது அதாவது கோரிக்கை தான்.